2025ஆம் ஆண்டில் நீங்கள் வியந்து போகும் அளவிற்கு விலையேற்றம் கண்ட பொருள் எது என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருச்சி மாவட்டம் முசிறி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்த வருஷம் 2025ல் விலையேற்றங்கள் அதிகமாக இருக்குது. அதில் இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சந்தைக்கு போகிறோன்னா முன்னாடிலாம் 200 எடுத்துகிட்டு போவோம். இப்போ சந்தைக்கு போகிறக்கே 700 தேவைப்படுது. விலைவாசி ஏற்றம் அதிகமாயிட்டே போகுது. இன்னும் 2026ல் என்ன சூழ்நிலை வரப்போகுதுன்னு தெரியல. மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த துறையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் விலைவாசி உயர்வு இருக்குது. இப்போ கட்டுமானத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிமெண்ட் விலை, ஜல்லி விலை, மணல் விலைலாம் அதிகமாகிடுச்சு. இதனால் ஒரு பாமர மக்கள் வீடு கட்டணும்னு நினைக்கினா கூட அது ஒரு பெரிய ஒரு குதிரை கொம்பாக இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை. ஒரு பாமர மக்கள் விவசாயிகள் குறைந்த சம்பளத்தில் இருக்கவங்க இன்னைக்கு உணவு சாப்பிடணும்னா கூட ரொம்ப சிரமப்படுற சூழ்நிலை தான் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரிசி பார்த்தீங்கன்னா 1500 2000 விலைவாசி. ஒரு மளிகை ஜாமானம் எடுத்துக்கிட்டிங்கனாலே குறைஞ்சது 100 200 500 அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. இந்த 2025ஆம் ஆண்டில் வந்து விலைவாசி உயர்வு பாமர மக்கள் வாழக்கூடிய தகுதி இல்லாத இடமா மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நாங்கள் இந்த வாழை, கரும்பு, நஞ்சை இதுதான் எங்கள் தொழிலே. ஆனால் ரொம்ப உர விலையெல்லாம் அதிகமாக இருக்குது. விவசாயத்தில் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு தக்காளி பழம் வாங்க முடியல. தக்காளி, வெங்காயம், எண்ணெய் 200 விற்றா நாங்கள் எப்படிங்க குடும்பத்தை ஓட்டுறது? பிள்ளைங்க படிப்பு செலவே பார்க்க முடியல எங்களால். அத்தியாவசிய தேவைகள் எங்களுக்கு நிறையா இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு நன்மையுமே இல்லையே. முன்னெல்லாம் வந்து தையல் தொழிலெலாம் செஞ்சுட்டு சிறப்பாக இருந்துச்சு, செஞ்சுட்டு இருந்தோம். இன்றைக்கெல்லாம் வந்து எல்லா விலைவாசி ஏறினதுனால எங்களாலலாம் சராசரியாக குடும்பத்தை ரன் பண்ண முடியல. முன்னெல்லாம் விலைவாசிலாம் குறைவாக இருந்துச்சு, எங்கள் தொழிலும் சிறப்பாக இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் வந்து எல்லா விலைவாசி ஏறிடுச்சு. ஆனால் எங்கள் தொழில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. தையல் தொழில் சிறப்படையணும். எல்லா விலைவாசி ஏறி இருக்குது. எங்களுக்கு கரண்ட் பில்லு இதெல்லாம் வந்து முன்னெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 500 தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போலாம் 2000 மேலே வருது. எங்களால் முன்ன மாதிரி சிறப்பாக செய்ய முடியல. மக்கள் குரல் பகுதியில் முசிறி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.